Hello guys, welcome back to Mithun Tamil Gaming. So இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போறோம்னா Granny Chapter 1. ஆனா இது நார்மலா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா அவுட்விட். அதுதான் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராணி இருங்க ஃப்ரண்ட்ல ஒரு ட்ராப் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்படி க்ளோஸ் ஆகிடும். ஆனால் கிராணி மட்டும் முன்னாடி வந்து நிற்க மாட்டேங்குது கைஸ், என்னன்னே தெரில. ஸோ அந்த கிராணி வச்சு இன்னைக்கு பயங்கரமாக ஃபன் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸி மோட் வச்சுட்டு குவாலிட்டி நம்மளுக்கு எப்போவுமே ஹை தான். சரி ஓகே கைஸ், கண்டினியூ கொடுத்து விளாட ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி விளாடிருக்கேன். அந்த கிராணி வச்சு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளாண்டேன். அந்த கிராணி வச்சு பயங்கரமாக ஃபன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து கேம் வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. ஏந்திரிடா தம்பி, ஏந்திரிவா. டே 1னா நம்மளுக்கு எந்த டேலாம் முக்கியம் இல்லை, நம்ம அவுட் ஆகாமல் விளையாடணும். அவுட் ஆக மாட்டோம், அதுக்குன்னு ஒரு மூட் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். அதை நான் வந்து ட்ரையல் காமிச்சிருப்பேன் ட்ரையல் வீடியோவில். பார்க்காதவங்க பார்த்துருங்க மறக்காமல். என்னன்னா கிராணி ட்ரையல் வீடியோ தான் அது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அவுட்ஃபிட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்டர் யுவர் டோக்கன்னு வரும். கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சது எதாவது போட்டு விட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நான் வந்து எம்டிஜின்னு போடுறேன், டிக் கொடுத்துட்றேன். வெரிஃபை டோக்கன் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். அதான் வெரிஃபை ஆகலை. வெரிஃபை ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காட் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. காட் மோட் ஆன் பண்ணிங்கன்னா இந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, கேள்வி வேர் ஆர் யூ. இப்போ நானும் சொல்லுவேன் கேள்வி, ஐ சி யூ. ஃபஸ்ட்டு கிராணி கொஞ்சம் வெறுப்பேற்றலாம். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜம்ப் அது. ஓகே, கிராணியை வெறுப்பேற்றுறதுக்கு என்ன பண்ணணும், கிராணி மோட ஆன் பண்ணிக்கோங்க. கிராணி மெனுக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கிராணி விஷன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளும் ஒரு கிராணி தான். கேள்வி எங்கே இருக்கவா? நாங்கள் நம்ம பண்ணால் மட்டும் சத்தம் கேட்குது. இப்படி தான் ட்ராப் போடுதா கேள்வி? பாடுறா கேள்வி, நீ உஷார் தான் கேள்வியானா. இங்கே பாருங்களா, நம்மளும் கிராணி 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 ஏய் கிராணி. நான் சூப்பரா இப்போ ஒன்று அடிக்கிறேன் பாரு. நான் என்னங்க அடிக்க முடியல. எப்படி சூப்பரா கைஸ், கிராணியே நம்ம தின்னா அடிச்சுட்டோம். அது கிராணி இந்த கீழே விழுவு. பரவாயில்ல, நம்மளாம் ஒன்றும் சாய தேவையில்ல, அப்படியே நீ கீழே விழுவு. ஓகே கைஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதை என்ன பண்ணணும்னா கேள்வி யூ நான்சென்ஸ் இடியட். இப்படி தான் அசால்ட்டாக ட்ராப் போடுது அந்த கேள்வி. பா, எவ்வளோ ஈஸி. யாரா கண்டுபிடிச்சா? ஐயோ காய்ஸ், லாக் ஆகுது காய்ஸ். இதுக்கு தான் காய்ஸ் நிறைய ட்ராப் போடாதீங்க. டவுன்லோட் பண்ணும்போதே சொல்லிச்சு. சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தி இப்போ கிராணி விஷன் கிராணியே வேணாம் நம்மளுக்கு. ப்ரீவியஸ் பேஜ் கொடுத்து ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஓகே, என்னடா இவ்வளோ லாக் அடிக்குது. ஓகே, இந்த கேம்குள்ளார போயிட்டு திருப்பி வரணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அப்படியே இருங்க, நான் கேம்குள்ளார போயிட்டு திருப்பி வந்துடுறேன். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்திருக்கேன் அந்த கேமுக்குள்ளார. ஏன்னா அந்த நிறைய ஐட்டம் வந்து ரீஸ்பேன் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கேள்வி வச்சு ஒரு ஃபன் பண்ண போகிறேன். என்னன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம போடலாம். என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இருங்க, அப்சைட் டவுன்னா நம்ம தலையில் அனுப்போமா? அதானா? ஓகே, நம்மளுக்கு தேவையில்லைங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, என்னடா அது காணோம், பார்ட்டி மோட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். அப்போ இப்போ இந்த கேள்வியை பாருங்கள். கேள்வி வேற அங்கே போயிடுச்சு அதுக்குள்ளார. வா கேள்வி வா. பார்த்தீங்களா? ஐயோ, ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? வாட் அ க்ரைம் ஹேப்பனிங்.
காய்ஸ் என்ன காய்ஸ் இது நான் காட் மோட் ஆன் பண்ண மறந்துட்டேன். எல்லாம் திருப்பி கேம்குள்ளார் வந்துட்டு சுத்தமாக மறந்து போயிட்டேன். சரி விடுங்க. இப்போ எதனால் இந்த மாதிரி லாக் ஆகும்னா நீங்கள் இது 1.7 வெர்ஷன் ஓகேங்களா. 1.7 வெர்ஷனில் இப்படி தான் லாக் ஆகும். அப்போல்லாம் அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இப்போ தான் நிறைய கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா. அதனால் அப்படி தான். இப்போ கிராணி க்ளோன் பண்ணிடலாம். இப்போ நிறைய சொட்டைங்க இருக்குது. ஐயாண்டா க்ளோன் பண்ணாடே. இது ஓகே. என்னங்க சொட்டை கருப்பாக இருக்குது. சொட்டை 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 ஏங்க என்னங்க இது? நான் கார்மெண்ட் ஆன் பண்ணிட்டு தானே வந்தேன். வாட் இஸ் திஸ்யா காய்ஸ் ஓவர் காய்ஸ். இதெல்லாம் காட் ஆஃபில் இருக்கா? எப்போ ஆஃப் பண்ண? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? சரி ஓகே விடுங்க. இன்னும் நம்ம நிறைய ஃபன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. இது வேறு அந்த ஃபோன் வேறு காட் மோட் ஆன் பண்ணிட்டு இப்போ போகலான்டா. வாங்கடா சொட்டைங்களா. சொட்டைக்கா. பொடி தள்ளுறி. சொட்டையை பார்க்க விட மாட்டேங்குதுங்க. ஓகே இப்போ கிராணி க்ளோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 0 கிராணி, அதாவது 0னா 0 ஒரே ஒரு கிராணி தான் இருக்கும். க்ளோனிங் மட்டும் ஆஃபில் இருக்கும் ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து கிராவிட்டி இந்த மோடு நோ கிளிப் அப்படின்ற ஒரு மோடு. என்னென்னா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். அந்த வீட்டில் அடியில் போகலாம், சைடில் போகலாம், எப்படி வேணாலும் நீங்கள் சுற்றி போகலாம். பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா எப்படி போகலாம் பார்த்தீங்களா. போடா தம்பி. நம்மளும் இப்போ கிராணி பெய்தாங்க. எப்படி வேணாலும் போகலாம். இங்கே பார்த்தீங்களா கேள்வி. வா கேள்வி அப்படி கீழே வா. பாடுறா கார் பேட்டரிங்க. வாட் இஸ் திஸ் மிராக்கிள். ஓகே அப்படியே உடச்சி விட்டு போவோம். உடைக்கலாம் தேவையில்ல போல இருக்குங்க. அப்படியே போகலாம். இங்கே தான் நம்ம இப்போ கார் பேட்டரி எடுத்துருக்கோம். இல்லை இங்கே இல்லை, அது வேறு ஒரு இடம். ஓகே இங்கே இந்த டெடி எடுத்தால் கிராணியோட கண் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா. அப்படியே போடா. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த மோட் ஆஃப் பண்ணிப்போம். பார்த்தீங்களா கண்ணு பார்த்தீங்களா. இருந்தாலும் அந்த கருப்பு கிழவிக்கு அந்த கண்ணு எப்பப்பப்பா. கிழவி கவலைப்படாத, அவன் பேத்தியோட தானே வச்சுட்டு ஓடிடுறான். கிழவி என்னத்த சொல்கிறது இதை. ஓகே காய்ஸ் இப்போ அப்படியே போவோம். இதை எடுத்து பார்த்தியா உன் பேத்தியோட பொம்மை அப்படியே பிச்சு போட்டுருவேன். கிழவி கண்ணு முன்னாடியே கிவ் ஷார்ட் கன்னு ஓகேங்களா. அன்லிமிட்டட் ஆமோ ஆன் பண்ணிட்டு இப்போ கேள்வி தள்ளிப்போ. கேள்வி எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம். பேத்தியோட பொம்மை இன்னைக்கு போட்டு யாருக்கிட்ட பார்த்தியா அவன் பேத்தியோட பொம்மை பார்த்தியா. போட்டு யாருக்கிட்ட. நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் சிமுலேட்டர். அவ்வளோதான் கைஸ். கேள்வி போயிடுச்சு. சொட்டே காமி. இன்னைக்கு எல்லாரும் பூஜை பண்ணிட்டு வீட்டில் இருப்பீங்க. நம்மளும் ஒரு பூஜை போட்டுருலாம். ஓம் சொட்டையோம். சொட்டை பார்த்துங்க. ஓம் சொட்டையோம். போடு சொட்டையிலே போடு. அடுத்து ஓம் சொட்டையோம். உனக்கு புத்தி வரட்டும், சப்ஸ்கிரைபருக்கு புத்தி வரட்டும். போடு. நல்ல வேலை கைஸ். அது போகிறதுக்குலாம் சொட்டையிலே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்களா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராணியை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். என்னடா சொல்கிறேன், இப்போ என்னடா ஃப்ரீஸ் பண்ணேன், இப்போ தான்டா சாக அடிச்ச திருப்பியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எல்லாம் ஒரு காமெடி தான். கேள்வி எங்கே இருக்க? வா சீக்கிரமா வா. பாரு கேள்வி, நீ மட்டும் இன்னைக்கு வரலான்னு வச்சுக்கோ. ஏய் கேள்வி இங்கே தான் இருக்கியா? வா கீழே போடுறாங்க. நீ வந்த உடனே உன்னை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சு வா உனக்கு இருக்கு. வா இன்னைக்கு வா கேள்வி. பயந்துட்டியா? இதெல்லாம் பயந்துருக்காதுங்க, இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. கேள்வி எங்கே போயிட்டியா நீனு? ரொம்ப காமெடி பண்ணுறா கைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி போயிடுச்சு. ஓகே நோ மோர் வே. இதில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலே நான் ஸ்பைடர் கிட்டலாம் போக முடியாது. அதுதான் ஒரே ஒரு வருத்தமான விஷயம். நோ ப்ராப்ளம்.
ஓகே கைஸ், புரிஞ்சிருச்சு. கேள்வி வா. அடுத்து இந்த பார்ட்டி மோட் ஆன் பண்ணி விட்டுருவோம். இருங்க இதை பார்த்தேன். ப்ரீவியஸ் பேஜ் இருங்க. இங்கே ஏதோ எங்கே போகிறதுன்னு. ஓகே, டெலிபோர்ட்னா அதுதான். இப்போ பாருங்கள், நான் வந்து டெலிபோர்ட் மீ டு கிராணி. ஓகே, வரல. அப்ஸ்டேர்ஸு ஓகே. ஸ்பான் ரூம்னா நம்ம ரூம் தான். ஓகே, டெலிபோர்ட் கிராணி டு மீ அது மட்டும் வரல. ஸ்பைடர் அட போயிடே. ஹேய் ஸ்பைடரே, வாட் இஸ் திஸ் மேன்? ஓகே, கேள்வி கேள்வி போட நீனே அப்பா. ஓகே, ஸ்பைடர் மோடு ஆன் பண்ணிக்கலாம். அப்படி சூப்பராக ஸ்பைடர் விஷன் ஆஃப் பண்ணிட்டு இந்த கேள்வி வந்தோடனே அப்படியே கச்சிடலாம். அது ஸ்பைடரே பற்றியா? நான் ஒன்று மாதிரி ஐட்டம் பற்றியா? போடு. இந்த மாதிரி வாங்கினியா? வெப்பு போடு. நல்லா கிராணி மேலே வெப்பை தூக்கி போடு. தூரம் வந்து ஃபுல்லாக போட்டுரு. பார்த்தீங்களா? ஸ்பைடரு இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ் பேஜ் ஸ்பைடர் மோட ஆஃப் பண்ணிவிட்டு சொட்டையில் போடு. ஓம் சொட்டை. சொட்டையை கவிடி. ஓம் சொட்டை. பரவாயில்ல, இப்படி போட்டாலும் என்ன. அவ்வளோதான் கைஸ், போட்டாச்சுல. யாருக்கிட்ட கிழவி? ஓகே, நீ வரமாட்டேங்கள, மறந்து போயிட்டேன், மன்னிச்சிடும். ஓகே கைஸ், இன்னும் என்னென்ன பண்ணலாம் பாருங்கள். பார்ட்டி மோடு எங்கே இருக்குன்னு தெரில, மறந்து என்பிசி வேணும்னா. ஓகே, புரிஞ்சிருச்சு. டே இருடா தம்பி. டேய் தம்பி, இருடாங்கிறேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கின்னு இருக்க. போடு. டே என்பிசினா கிராணி ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னது? ஓகே, எல்லாத்தையும் ரீஸ்பான் பண்ணிவிடு. ப்ரீவியஸ் பேஜ் போ. இப்போ பார்த்தீங்களா? டே இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. ஒழுங்காக கொடுங்கடா. இங்கே பாருங்களா. டேய், உனக்கு எல்லாம் தேவையா? நான் கேட்குறேன். இப்போ வந்து ஏதோ விடுங்க, ஏதோ இருக்குது. என்பிசி மோடு. டேய், இப்போ இதை மாற்ற முடியாதாடா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரி விடுங்க, பார்ட்டி மோட் அப்படியே ஆன் பண்ணி விட்ருவோம். பார்ட்டி மோட் எங்கே இருக்க? பார்ட்டி மோட் இங்கே தாங்க இருக்கும். பார்ட்டி மோட் ஆன் ஆயிடுச்சு. கேள்வி வா. கேள்வி, வேர் ஆர் யூ? ஐ சி. கேள்வி, என்னாச்சு கேள்வி? உனக்கு கோல்டன் கலரில் நிற்கிற. கேள்வி, உனக்கு என்னாச்சு? இப்படி இருந்தால் கேள்விக்கு நல்லது இல்லைங்க, நாட்டுக்கு நல்லது இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த கேள்வியை பார்த்து? இப்படி இருக்கிறது நல்லதே இல்லைங்க. என்பிசி மோடில் தான் எதாவது பண்ணி விட்டோமா கேள்வியை? கேள்வி வேணாம் கேள்வி, நீ மாறிடு கேள்வி, ப்ளீஸ் கேள்வி. மாறலன்னா வச்சுக்கோ, அப்படியே பூச்சி காக்காய்க்கு போட்டுருவேன். கேள்வி ப்ளீஸ் கேள்வி, மாறிடு கேள்வி. இப்போ என்ன பண்ணுவோம்? ஃப்ரீஸ் கிராணி கொடுத்துருவோம். என்ன கேள்வி, ஃப்ரீஸ் ஆயிட்டியா? ஓகே, கிராணி ஃப்ரீஸ்ட் நவ் ஃபார் அபவுட் 2 minutes. ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளேவை நம்ம வெற்றிகரமாக முடிச்சுக்கலாம். இதோடைய பார்ட் 2 வேணும்னா கேளுங்க. ஏன்னா அந்தளவுக்குலாம் இப்போ எனக்கு ஐடியா இல்லை. இப்போ பாருங்களேன், கேம் பார்த்திக்கலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து நம்ம வந்து மார்க்கெட் சிமுலேட்டர் தான் பார்த்திங்கன்னா விளாட போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 2. ஓகேங்களா? பார்ட் 1 ஆல்ரெடி முடிச்சாச்சு. பார்ட் 2 தான் நம்ம பார்த்திங்கன்னா விளாட போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? பாடுறா வானத்தை பாருங்கள் காய்ஸ். அப்படியே இந்த கேம் பிளே நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம ரோப்ளாக்ஸும் விளாட போகிறோம். ஓகேங்களா? அப்படியே ரோப்ளாக்ஸும் முடிச்சுட்டு கிராணி முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஓகே, நம்ம பார்ட் 2 வேணும்னா கேளுங்க. அப்புறம் வந்து இது
அது நம்ம புது கடை திறந்துருக்கோம் இல்லையா, அதுக்கும் பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கேளுங்க, நானும் போடுறேன். ஓகே பாய் கைஸ் ஃப்ரம் MTG மிதுன் தமிழ் கேமிங். நன்றி, வணக்கம்.